ஓம் ஸ்ரீ கல்கி அகதி சாய நமோ நமக. ஓம் ஸ்ரீ அன்னை சாரதா தேவியே போற்றி போற்றி. ஸோ ஆஸ் யூஸ்வல் ஒரு கதையை நான் விரிவாக சொல்ல போகிறதில்ல. ஏன்னா இன்னைக்கு திருவண்ணாமலையில் வந்து மகாதீபம் ஏற்ற போகிறாங்க ஈவினிங்கு. ஸோ அந்த தீபம் வந்து ஏற்றுறதுக்கு பின்னாடி ஒரு கதை சொல்லுவாங்க. அதாவது லிங்கோத்பவர் என்னும் சிற்பம் வந்து நீங்கள் கோயிலுக்கு போனீங்கன்னா சிவலிங்கத்துக்கு பின்னாடி அந்த கருவறைக்கு பின்னாடி அந்த வந்து லிங்கோத்பவர் என்னும் சிற்பம் இருக்கும். அந்த சிற்பம் வந்து அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அன்னப்பறவையும் ஒரு பன்றி உருவமும் கூட பொறிச்சிருப்பாங்க. ஏன் அப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அந்த கதை வந்து பிரம்மதேவன் மற்றும் திருமால் 2 பேரும் போய் பார்க்க முயற்சி செய்து, ஆனால் பார்க்க முடியாமல் 2 பேரும் ஒருத்தர் மட்டும் பொய் சொல்லிடுவார். பிரம்மதேவன் மட்டும் பொய் சொல்லிடுவார். ஸோ அதற்கப்புறம் வந்து அந்த சிவபெருமான் வந்து ஆதியும் அந்தமும் மற்ற அருப்பெரும் ஜோதியாக நிலைத்திருப்பேன், அதுக்கப்புறம் என்ன எல்லாரும் வழிபடுங்க, ஜோதியா வழிபடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதை குறிப்பதற்காக தான் திருவண்ணாமலையில் வந்து மகாதீபம் ஏற்றதா ஒரு கதை இருக்குது. பட் ஆனால் ஏன் மலைக்கு மேலே போய் ஏற்றுறாங்க? கோயில்களே கூட ஏற்றிருக்கலாம்ல. ஸோ இதை பற்றி அந்த மெய்ப்பொருளை தான் நான் உங்ககிட்ட கேட்குறேன். கதை முன்னோர்கள் சொன்ன கதை இருக்கட்டும், பட் கதையிலிருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கிறத தான் உங்ககிட்ட நான் இன்னைக்கு கேட்குறேன். முதல் கொஸ்டின். ஸோ இருக்கட்டும், ஃபைன். ஸோ சாப்டருக்குள்ளே போயிடலாம். சாப்டர் 9லேயே அன்னை வந்து எப்படி முடிச்சிருப்பாங்க அப்படின்னா, இனி வரும் அத்தியாயங்களில் அதி அற்புத நாணத்தினையே நாம் வந்து புகட்டிட முயல்கின்றோம். ஸோ எல்லாரும் உணர்ந்து ஏற்றுக்கணும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ உண்மைதான். ஏன்னா இந்த சாப்டர் 10ல வந்து இதுவரைக்கும் நமக்கு வந்து விடை காண முடியாத பல்வேறு விடைகள் வந்து இந்த சாப்டர்ல ஒளிஞ்சிருக்கு. என்னன்னு ஒவ்வொன்றா செஞ்சுக்கலாம். முதல்ல ஆன்மாவின் இருப்பிடம் இல்லை ஆன்மாவின் வடிவத்தை வந்து நம்ம கரெக்டாக லொகேட் பண்ணிடலாம். இது வரைக்கும் ஆன்மாவையும் உயிரையும் கொண்டு போய் சேருங்கன்னு சொன்னாங்களே, உயிரான் மக்கள் எப்படி சேர்க்கணும்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்களா? இது 2வது கொஸ்டின். ஸோ உயிரையும் ஆன்மாவையும் ஒன்று சேர்த்தா நமக்கு வந்து வாழ்வியல் வந்து புறவாழ்வில் வந்து பல்வேறு போராட்டங்கள் வந்து நிறைவேறும்னு சொல்றாங்களே, ஆன்மாவையும் உயிரையும் எப்படி ஒன்று சேர்க்கறதுன்னு ஏதாவது ஒரு உயர் தெய்வம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்களா? அப்படி சொல்லி கொடுத்துருந்தா நீங்க எனக்கு சொல்லுங்க. ஸோ இது 2வது கொஸ்டின். ஸோ ஒரு திருமந்திர பாடல் பார்த்துட்டு ஆன்மாவை வந்து அன்னை வந்து எப்படி கொடுத்துருக்காங்க, அதனுடைய வடிவத்தை எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துடலாம். அண்ணலின் இருப்பிடம் யாரும் அறிகளர், அண்ணலின் இருப்பிடம் ஆய்ந்து கொள்வார்களுக்கு, அண்ணல் அழிவின்றி உள்ளே அமர்ந்திடும், அண்ணலை காணில் அவன் இவனாமே அப்படின்னு அவன் இவன் ஒரு சினிமா படம் டைலாக் மாதிரி திருமலர் ஐயா அந்த காலத்திலே யோசிச்சிருக்காரு பாருங்க. அதாவது அண்ணலின் இருப்பிடம் யாரும் அறிகளர், அண்ணலின் இருப்பிடம் யாருக்கும் தெரியாதுன்றாரு. ஆனால் அண்ணலின் இருப்பிடம் ஆய்ந்து கொள்வார்களுக்கு, அண்ணல் எப்படி இருப்பாரு, அண்ணல்னா ஆன்மாவை குறிக்கிறார். அண்ணல் வந்து ஆன்மா வந்து எப்படி இருக்கும் அப்படிலாம் ஐந்து கொண்டே இருப்பாங்க பாருங்க, தேடிக்கிட்டே இருப்பாங்க பாருங்க. அவங்களுக்கு அண்ணல் அழிவின்றி உள்ளே அமர்ந்திடும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ அண்ணல் அழிவின்றி உள்ளே அமர்ந்திடும், அண்ணலை காணில் அவன் இவனாமே. அவன்னா ஒரு சாதாரண மனிதன் இறக்கும் போது என்ன ஆகும்? அவன் பேருக்கு வந்து பேரினை நீக்கி பிணமென்று பேரிட்டு அப்படின்னு சொல்லுவார் திருமூலர். பேரினை ஊரெல்லாம் கூடி உறக்க அழுதிட்டு பேரினை நீக்கி பிணமென்று பேரிட்டு சோரையம் காட்டிடம் கொண்டு போய் சுற்றிட்டு நீரினில் மூழ்கி நினைப்பொழிந்தார்களே அப்படிம்பாரு. அதாவது பேர் வந்து உங்களுக்கு இப்போ ஒரு பேர் இருக்குன்னா அந்த உடல் இறந்த பிறகு அதுக்கு பேர் என்ன, பாடின்னு தான் சொல்லுவாங்க இல்லையா? பேர்லாம் பேரும், அதைத்தான் அவர் சொல்றாரு. ஸோ அவன் இவனாமேனா ஒரு சவனாக மாறாம சிவனாக மாறிடலாம் அப்படிங்கிறத தான் அவர் வந்து அவன் இவனாமே அப்படின்னு குறிப்பிடுறாரு. ஸோ இதில் அன்னை எப்படி கொடுத்துருக்காங்க? ஆன்மாவின் வடிவத்தை கொடுத்துருக்காங்க. ஆன்மாவின் வடிவம் எப்படின்னா ஒரு சிவலிங்கம் போன்று அமர்ந்து சுற்றி கொண்டே உள்மூலையில் வந்து ஒரு சிவலிங்கம் மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. திருமூலர் கூட ஒரு பாடலை சொல்லுவார். எப்படி சொல்லுவாருன்னா, மானுடர் ஆக்கை வடிவம் சிவலிங்கம், மானுடர் ஆக்கை வடிவம் சிதம்பரம், மானுடர் ஆக்கை வடிவம் சதாசிவம், மானுடர் ஆக்கை வடிவம் திருக்கூத்தே அப்படின்னு சொல்லுவார். இதை கொண்டு நம்ம இந்த பாடலை வந்து நடராஜமூர்த்தி பாடலோட நம்ம ஒப்பிட்டு பார்த்திருந்தோம். பட் மானுடர் ஆக்கை வடிவம் சிவலிங்கம்ங்கிறது அவர் ஐயா வந்து மீண்டும் நமது ஆன்மாவின் வடிவத்தை சிவலிங்கம் என்றே குறிப்பிடுகின்றார். அதனால தான் கோயிலில் போய் பாருங்க, சிவன் கோயிலில் சிவலிங்கத்தை தானே வச்சிருக்காங்க. சிவலிங்கத்தை நம்ம ஏன் வழிபடுறோம்னு இன்னைக்காவது நம்ம ஒரு நாளாவது செஞ்சு பார்த்தோமா? ஸோ சிவலிங்கத்தை ஏன் வழிபட வச்சிருக்காங்கன்னா நம்மளுடைய ஆன்மாவின் வடிவம் சிவலிங்கம் தான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 2வது ட்ரினிட்டி பற்றி நிறைய பேர் நிறைய உருட்டுவாங்க. உங்கள் வாய் உங்கள் உருட்டு, நீங்கள் எப்படி வேணாலும் உருட்டலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் உருட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் ட்ரினிட்டி அப்படிங்கிறது எதை குறிக்குது, கிறிஸ்டியானிட்டியில் ட்ரினிட்டிங்கிறது எதை குறிக்குங்கிறதுக்கும் இங்கே ஹிண்ட் இருக்குது. எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு ஆன்மா வந்து அதாவது ஆன்மாவின் மூலமைய கருப்பொருளை பற்றி நம்ம பேச போகிறோம். மூலமைய கருப்பொருளை பார்த்துட்டு அதை எப்படி சொல்லலாம் இருக்குது, அந்த சொல்லலில் வந்து எப்படி ஆன்ம கருக்கள் பதிக்கப்பட்டிருக்கின்றன அப்படிலாம் நம்ம சிந்திக்கலாம். ஸோ ஆன்மாவின் அந்த மூலமைய கருப்பொருள் வந்து திடமாகவும் இருக்கும், திரவமாகவும் இருக்கும், வாயு நிலையிலையும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா? ஸோ அந்த திரவ வாயு நிலைகள், அந்த 3 நிலைகளை ஆன்மா இயங்குறதுனால தான் இந்த ட்ரினிட்டிங்கிற கான்செப்ட் இருக்கு. பட் நீங்க பைபிள்ல போய் அவங்க கிறிஸ்டியானிட்டி கேட்டீங்கன்னா அவர் ஃபாதர், சன், ஹோலி ஸ்பிரிட்
அப்படின்னு உருட்டிக்கிட்டே இருப்பாங்க. உங்க வாய் உங்க உருட்டு, நீங்க எப்படி வேணாலும் உருட்டலாம். ஃபைன். ஸோ இப்போ வந்துடலாம் ஆன்மா. இப்போ எல்லா சுரபிகள் இது வரைக்கும் எத்தனை சுரபிகள் பார்த்துருக்கோம்? 12 சுரபிகள் பார்த்துருக்கோம். 12 சுரபிகளுக்கும் ஆற்றல் எங்கேருந்து வருது பார்த்தீங்கன்னா, ஆன்மா என்னும் மூல மைய சுழலில் இருந்து தான் மற்ற சுரபிகளுக்கு எல்லாமே ஆற்றல் பெறுகின்றது அப்படிங்கிறத நம்ம உணர்ந்துக்கணும். ஆன்மா எங்கேருந்து ஆற்றல் பெறுகுதுன்னு அடுத்த கொஸ்டின். இது 3வது கொஸ்டின் உங்ககிட்ட கேட்குறேன். ஸோ ஆன்ம சுழல் மற்ற சுழல்களுக்கெல்லாம் ஆற்றல் கொடுக்குதுன்னா, ஆன்ம சுழலுக்கு ஆற்றல் எங்கேருந்து வருதுங்கிறது உங்களுடைய 3வது கொஸ்டின். ஃபைன். இப்போ இந்த ஆன்ம சுழல் எப்படி அமைந்திருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆன்ம சுழல் என்பது ஒரு சிறு புள்ளியில் துவங்கி அப்படி நீள்வட்டங்களாக உயர்ந்து கொண்டே போயிட்டு இருக்கும். அதாவது வெப்ப இலைகளும் காந்த இலைகளும் சேர்ந்தது தான் ஒரு ஆன்ம சுழல். வெப்ப இலை என்பது தங்க மற்றும் தாமிர ஆற்றல்களை குறித்து, பாதரச காந்த இலை என்பது பாதரச மற்றும் வெள்ளி இலைகளை குறிக்கின்றது. இதற்கு ரெஸ்பெக்டிவ் கலர்ஸும் இருக்கு இல்லையா? ஸோ ஒரு சூரியனிடம் இருந்த ஒரு பரமாத்மாவிடம் இருந்து வெப்ப அலைகள் மிகுந்திருந்தா இந்த வெப்ப இலைகள் ஆன்ம சுழலில், அதாவது ஒரு சுழல் மாதிரி கற்பனை பண்ணிக்கிங்க. அந்த சுழலில் வெப்ப இலைகள் மேலே வந்துடும். அதாவது பரமாத்மாவிடம் இருந்து வெப்ப அலைகள் அதிகமாக தோன்றினால், ஒருவேளை ஏர்லி மார்னிங் இந்த சென்ஸ் பிரம்ம முகூர்த்த டைம்ல நீங்க தியானம் நிலைகளை ஏற்கும் பொழுது உங்களுடைய ஆன்மாவில் காந்த இலைகள், அதாவது வெள்ளி மற்றும் பாதரச இலைகள் மட்டுமே மேலோங்கி இருக்கும். இது கீழே போயிடும், ஒரு ரிவர்ஸ்ல போயிடும். உங்களுக்கு புரியுதுல? எந்த நேரத்துல எந்த இலை, அதாவது 4 இலைகளாக ஒரு சுழலை நீங்க கற்பனை செஞ்சீங்கன்னா, ரெஸ்பெக்டிவ் டைம்ஸ்ல எந்த இலைகள் ஓங்கி இருக்கும், எந்த இலைகள் மேல இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. 2வது, இந்த ஆன்ம சுழலை பத்தி அற்புதமா எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஆன்ம சுழல் என்பது ஒரு பாதரச துகள் மூல மைய ஆற்றலாக இருக்கும். சரிங்களா? அது ஒரு பெரிய துகள்னு வச்சுக்கலாம் ஒரு எக்ஸாம்பிளுக்காக. அதை சுற்றி பல கோடி பாதரச துகள்களால ஆனதுன்னு தானே நம்ம அந்த ஆன்மான்னு நம்ம இவ்வளவு நாள் பார்த்திருக்கோம். ஸோ பல கோடி பாதரச துகள்களும் பிரிந்து இயங்குதுன்னா, இந்த பல கோடி பாதரச துகள்களை நம்ம எப்படி ஒன்றிணைப்பது? அப்படிதான் அடுத்த கொஸ்டின். பல கோடி பாதரச துகள்களையும் எப்படி இந்த வாட் ஃபோர்ஸ் இட் அட்ராக்ட்ஸ் ஈச் அதர், அந்த மாதிரி எல்லா துகள்களையும் ஈர்த்து பிணைக்கும் அந்த மூல மைய ஆற்றல் தான் அந்த மூல மைய பாதரச துகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஆன்ம சுழல் அப்படிங்கிற ஆன்மாங்கிறத நம்ம இனிமே ஆன்ம சுழல் தான் எடுத்துக்கணும். ஸோ இந்த ஆன்ம சுழல்ல சுற்றிலும், அதாவது அந்த சுழலை சுற்றிலும் நவரத்ன கற்கள் பதிக்கப்பட்டிருப்பது போன்ற, நவரத்ன கற்கள்னா 9 கற்கள் இருக்கு இல்லையா? கோமேதகம், வைரம், வைடூரியம், பவளம், முத்து. ஸோ இந்த மாதிரியான 9 வகையான கற்கள் ஒரு ஆன்ம சுழலில் பதிக்கப்பட்டு ஒளி வீசி கொண்டிருந்தால் எவ்விதமான ஒளி வீசுங்கிறத நீங்க பாருங்க. திருமூலர் ஐயா கூட ஒரு பாடல் கொடுக்குறாரு. எப்படி பாடல் கொடுக்குறாருன்னா, களிம்பர்த்தான் எங்கள் கண்ணுதல் நந்தி, களிம்பணுகாத கதிரொளி காட்டி, பளிங்கிற் பவளம் பதித்தான் பதியே அப்படின்னு சொல்றாரு. அதாவது அவருடைய குருநாதரோட சிறப்பை பாடுறாரு. களிம்பருத்தான் எங்கள் கண்ணுதல் நந்தினா, தன்னுடைய மாய கர்ம ஆணவ திரைகளை தன்னோட குருவாகிய நந்தியம் பெருமான் நீக்கிறாரு. களிம்பருத்தான் எங்கள் கண்ணுதல் நந்தி, களிம்பணுகாத கதிரொளி காட்டி. அதாவது திருவடி தீட்சணை எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா, ஒரு குருவானவர் அவருடைய கண்களில் இருந்து ஒளியை பாய்ச்சி ஒரு மாணவருடைய அந்த ஒளி இருக்கு இல்லையா, அவங்க விழி இருக்கு இல்லையா, அந்த விழிக்குள்ள இருக்கும் திரைகளை எல்லாம் நீக்கி அந்த ஒரு குட்டி ஊசிமனை துவாரம் இருக்கும். ஊசிமனையில நின்று பகீரதன் தவம் செய்வான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வெளியே ஊசிமலையில நின்று பகீரதன் தவம் செஞ்சாருன்னு எல்லாரும் நினைச்சுட்டு இருப்பாங்க. அவர் எங்க தவம் செஞ்சிருக்கிறாரு? தனது கண்களில் இருக்கும் ஊசிமணி துவாரத்தை நினைத்து அவர் தவம் செஞ்சிருக்கிறாங்க தான் பகீரதன் தவம். பகீரதன் தவம் மூலமாக ஆகாய கங்கை பூமியில பாய்ந்ததாகலாம் கதை இருக்கு இல்லையா? ஸோ அந்த ஊசிமனை துவாரம் களிம்பணுகாத கதிரொளி காட்டி, பளிங்கில் பவளம் பதித்தான் பதியே அப்படின்னு சொல்றாரு. அந்த களிம்புகள் எல்லாம் நீங்கிருச்சு, திரைகள் எல்லாம் நீங்கிருச்சுன்னா தூய பளிங்கு மாதிரி மின்னி கொண்டிருந்த எனது ஆன்மாவிடம் அவரை பவளமாகிய அந்த பவள ஒளி, இப்ப பவளம் அப்படிங்கிற அந்த ஞான அணுக்கள்னு ஒரு தலைப்பு இருக்கும் நவசக்தி நூல்கள்ல. அதை பத்தி நம்ம டீட்டெயிலா இன்னொரு நாள் பார்க்கலாம். ஸோ அந்த பவளத்தை பதித்தார்கள், பதித்தான் பதியே அப்படின்னு ஒரு திருமூலர் ஐயா ஒரு நவரத்னத்துல ஒரு பவளத்தை பதிக்கிறத பத்தி தான் பேசியிருக்காரு. ஆனா அன்னை சாரதா தேவி 9 வகையான நவரத்ன கற்களும் பதிந்து ஒளி வீசினால் எப்படி உங்க ஆன்மா ஒளி வீசும், உங்க ஆன்ம சொல்லல் எப்படி ஒளி வீசுங்கிறத கற்பனை செஞ்சு பாருங்க. அப்படி கற்பனை செஞ்சு பார்த்தாலே அது ஒரு பிளிஸ் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு. நான் இந்த சாப்டர் ரெக்கார்ட் பண்றதுக்கு முன்னாடி இதெல்லாம் உணர்ந்து பார்க்கறதுக்காக கொஞ்சம் மெடிடேட் பண்ணும்போது எனக்கு இந்த ரெக்கார்ட் பண்ற மூடே வரல. பட் எனிஹோ நான் ரெக்கார்ட் பண்ணணுமே அப்படிங்கிறதுக்காக ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். இல்லைன்னா அந்த ஒரு அற்புதமான அனுபவம் கிடைச்சதுங்கிறத நான் உங்களுக்கு இந்த நேரத்தில் பகிர விரும்புகின்றேன். ஸோ இந்த ஆன்ம சுரபி
ஒரு மூலமைய பாதரச கருப்பொருள் மிக அற்புதமான பாதரச கருப்பொருளை தன்னுள்ளே கொண்டிருக்கும் என்றும் அதனிடமிருந்து தொடர்ச்சியாக காந்த அலைகளும் வெப்ப அலைகளும் வீசிக்கொண்டே இருக்கும் என்றும் அதனுடைய அட்ராக்டிவ் ஃபோர்ஸ்னால தான் மற்ற கோடி பாதரச துகள்களும் ஒன்றை ஒன்று ஈர்த்து பிணைக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு குரங்கு குட்டி ஞானம், பூனைக்குட்டி ஞானம்னு ஒரு கதை சொல்லுவாங்க. குரங்கு குட்டி ஞானம்னா ஒரு குருவானவர் எப்போ எவ்வளவு நேரம் மாணவக்கரை தனக்குள்ளே வைத்து ஞானம் கொடுப்பாரு அப்படிங்கிறத குரங்குட்டிக்கு அந்த காலத்துல எல்லாம் என்ன சொல்லுவாங்களாம், ஒரு சீடன் தன்னிலை மாறி போயிட்டார் அப்படின்னா குரு துரத்தி விட்டுருவாரு. சரிங்களா? அதாவது குரங்குக்குட்டி அம்மாவோட வயிற்றுல பிடிச்சுக்கிட்டு பயணிச்சுக்கிட்டே இருக்கும். ஏதோ ஒரு தருணத்துல தன்னோட பிடியை விட்டுருச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த குரங்கு தன்னோட அதாவது பயணிச்சு கொண்டு போயிட்டு இருக்கும் போது குரங்கு குட்டி தன்னோட பிடியை விட்டுருச்சுன்னா அதுக்கப்புறம் மறுபடி குரங்கு அந்த குட்டியை சேர்க்கவே சேர்க்காதான் பக்கத்துல. ஸோ ஈவன் நீங்க குரங்கு குட்டியும் குரங்கையும் வாட்ச் பண்ணி பாத்தீங்கன்னா இந்த குரங்கு குட்டி ரொம்ப சேட்டை பண்ணிக்கிட்டு, குரங்கே சேட்டை பண்ணும், இதுல குரங்கு குட்டி எவ்வளவு சேட்டை பண்ணும். குரங்கு குட்டி பாத்தீங்கன்னா அது அங்கங்க ஓட முயற்சிக்கும் போது இந்த அம்மா வாழை பிடிச்சு தன்னோட மறுபடி சேர்த்துக்கும். அது வாழை பிடிச்சு அங்கங்க ஓட விடாம பிடிச்சுக்கிட்டு தன்னோட மார்போட சேர்த்து அணைச்சிக்க முயற்சி பண்ணும். ஸோ அதுதான் குரங்கு குட்டி ஞானம். வேற பூனைக்குட்டி ஞானம், நீங்க பூனைக்குட்டியா இருந்தீங்கன்னா, அதாவது கலியுகத்துல இப்போ நம்ம தெய்வங்கள்லாம் நமக்கு கொடுக்கறது கிட்டத்தட்ட பூனைக்குட்டி ஞானம் தான். ஏன் பூனைக்குட்டி ஞானம் சொல்றேன்னா, நம்ம பல்வேறு தவறுகள் இழைத்தாலும் அவங்க மறுபடி ஞான அருளுரைகளை கொடுத்துக்கிட்டே இருக்காங்கல்ல. நம்ம தவறு செய்தாலும் பரவாயில்ல. இவன் பூனை பாத்தீங்கன்னா குட்டி ஈன்ற தருணத்துல ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாத்திக்கிட்டே இருக்கும் குட்டிகளை. அப்போ தன்னோட வாயில தூக்கிட்டு போயிட்டு இருக்கோம். குட்டி என்ன பண்ணணும்? ஒண்ணும் பண்ண தேவையில்லை. குரங்கு குட்டி தான் குரங்க பிடிக்கணும். ஆனா பூனைக்குட்டி பூனையை பிடிக்க தேவையில்லை. பூனை தான் பூனைக்குட்டியை பிடிக்கும்ல. ஸோ அந்த மாதிரி நமக்கு தெய்வங்கள் நம்மளை பிடிச்சி ஞானத்தை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு போன்ற அற்புத கருத்துக்கள் தான் இதுல இருக்குது. 2வது இதுல ஒரு பாடபேதம் இருக்கு. அத்தியாயம் 5ல அன்னை ஆதி சக்தி அன்னையானவர், ஆதி சரஸ்வதி அன்னையானவர் என்ன கொடுத்திருந்தாங்கன்னா 5 நிலைகளில் பிரிந்தியங்கும் ஆன்மான்னு கொடுத்திருந்தாங்க. ஆனா இதுல 3 நிலைகளில் பிரிந்தியங்கும் ஆன்மா அப்படின்னு கொடுத்திருக்கிறாங்க. ஸோ இதுதான் இதுல உள்ள அற்புதமான கருத்துக்கள். ரொம்ப பியூட்டிஃபுல்லான சாப்டரா இருக்கு. ஸோ முடிந்த அளவுக்கு எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட கொடுத்துட்டேன். இதை கேட்டுட்டு நீங்க போய் படிச்சீங்கன்னா இன்னும் சூப்பரா உங்களுக்கு புரியுனே நான் நம்புறேன். ஸோ அனந்த கோடி அன்புகளும் நன்றிகளும். சில கொஸ்டின்ஸ் கேட்கப்பட்டிருக்கு, அது எல்லாத்தையும் மறுபடியும் நான் டெக்ஸ்டாவும் கன்வெர்ட் பண்ணி போடுறேன். ஆன்மா என்ன சொல்றது, இச்சொல்லானது மறைப்பொருளாகவே எங்களும் அகவிலிகளாக புலப்படாது, அதன் ஆற்றல்களை உணர்வினாலும் ஏற்க இயலாது அப்படின்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் நம்ம சிந்திக்கக்கூடிய பாயிண்ட் தான் இருக்கீங்க. அப்படி கொடுத்துருக்காங்க. ஆன்மாவினை உணரலாமே, ஆன்மாவினை உணரலாம், ஆன்மாவின் ஆற்றல்களை கூட நம்மளால உணர இயலும். ஆனா ஏன் குரு ஆதி சக்தி அன்னை ஆதி சரஸ்வதி அன்னை இப்படி கொடுத்துருக்காங்கிறது எனக்கும் ஒரு பெரிய டவுட்டா இருக்கு. லாஸ்ட்ல அந்த பாயிண்ட்ஸ் வருது. மேபி இஃப் யூ நோ you can answer this question as well. Okay, அனந்த கோடி அன்புகளும் நன்றிகளும்.